இதாச்சும் எதை சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. ஸோ அதனால் நடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து, அப்புறம் வந்து லிஸ்பன், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கூப்பிட்டு போனது அசர்பைஜான் நடக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ இடத்துலாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அவ்வளோ கூட சுற்றி காமிச்சிருக்காங்க. அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஒர்க்கிங் வித் விஷ்ணு ஜோக்ஸ் அப்பார்ட், குஷ்பு வந்து கையில் செய்து உள்ளே இருக்காங்க. நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல, ஆனால் விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஷீஸ் ஆன் த வே. பட் இப்போ இங்கே வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஆகாஷ், அதிதி சங்கர், ஸ்னேகா, மிஸ்டர் பிரிட்டோ அண்ட் மிஸ்ஸஸ் பிரிட்டோ, லைக் ஃபேமிலி, மிஷல் அஃப்கோர்ஸ், சுத்திட்டு இருக்காரு, உட்காந்துருக்காரு. ஸோ இட் இஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீலிங் இன் வெரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் சொல்லலாம். இது டன் அ வெரி ஸ்மால் கேமியோ இந்த ஃபிலிம் அண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வந்து விஷ்ணுவோட கேட்டேன். இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன். நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஒன்லி ஒரு வருத்தம் என்னன்னா வந்து என் கூட வந்து 2 ஹீரோயின் படிச்சிருக்காங்க. வெரி அப்செட் தட் தேர் நாட் ஹியர், தேர் நாட் பீன் ஃப்ளோன் நவ். என்ன சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அவங்க வர வைக்கிறேன்னு சொல்லி ஸ்னேகா சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு ஷீஸ் நாட் ஹியர். ஐ திங்க் யுவர் நேம் இஸ் ஆண்ட்ரியானா. ஆண்ட்ரியானா இஸ் நாட் ஹியர். போர்ச்சுகீஸ் லாங்குவேஜ் எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் பண்ணேன் நான், இல்லை சினிமாவில் சொல்கிறேன். ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்புறம் வந்து கல்கி கோச்சில் கண்ணிலே காட்டுறது இவ்வளோதான் நடந்திருக்கு இந்த படத்தில். அதனால் ஒண்டவர் ஃபிலிம் அஃப்கோர்ஸ் யுவன் ஆல் ஓவர் த ஹீரோ ஆஃப் த டே. யுவன் இஸ் ஆன் இஸ் வே ஹியர். இவனோட முதல் படம் வந்தது ரொம்ப சந்தோஷம். யுவன் வாஸ் இன்ட்ரடியூஸ் த்ரூ Arvinder and great music director. Legends have worked in this film. The entire crew, cast, cameraman, stunt choreographers, everybody have done a great job. And Akash have done very well. Akash வந்து முதல்ல வந்து சீனில் முன்னாடி நிற்கும் போது இப்படி என்ன பண்ணலாம் எது பண்ணலாம்னு கேட்டுருந்தாரு. அதே நிலைமை தான் எங்களுக்கும் இருக்குது. Even today when I go for a film to shoot, it's the first day of my career தான் போவேன். So all of us in the same boat. The very first day of shooting will be like writing an exam, and we go through it the first day, second day, and we make it big. And not only Akash, Adarva, the family of Murli, I wish you all well. Murli looking from above is going to bless us all and bless this movie. நேசிப்பாயவை கண்டிப்பாக நீங்கள் நேசிப்பீங்கன்னு சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you so much. Thank you so much, sir. Thank you. Adarva sir, நீங்கள் மட்டும். ஆமாம், ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ. சார், மேடம். Thank you so much. Thank you all. இதாச்சும் எதை சொல்லுங்க, என்ன வேணா சொல்லுங்க. ஸோ அதனால் நடத்திட்டு போயிட்டு கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து, அப்புறம் வந்து லிஸ்பன், அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கூப்பிட்டு போனது அசர்பைஜான் நடக்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ இடத்துலாம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அவ்வளோ கூட சுற்றி காமிச்சிருக்காங்க. அதனால் அங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம். அண்ட் ஒர்க்கிங் வித் விஷ்ணு ஜோக்ஸ் அப்பார்ட், குஷ்பு வந்து கையில் செய்து உள்ளே இருக்காங்க. நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல, ஆனால் விடுவிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஷீஸ் ஆன் த வே. பட் இப்போ இங்கே வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம் ஒர்க்கிங் வித் விஷ்ணு, ஆகாஷ், அதிதி சங்கர், ஸ்னேகா, மிஸ்டர் பிரிட்டோ அண்ட் மிஸ்ஸஸ் பிரிட்டோ, லைக் ஃபேமிலி, மிஷல் அஃப்கோர்ஸ், சுத்திட்டு இருக்காரு, உட்காந்துருக்காரு. ஸோ இட் இஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃபீலிங் இன் வெரி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் சொல்லலாம். இது டன் அ வெரி ஸ்மால் கேமியோ இந்த ஃபிலிம் அண்ட் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் வந்து விஷ்ணுவோட கேட்டேன். இதை நான் பண்ணணுமான்னு கேட்டேன். நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அண்ட் ஒன்லி ஒரு வருத்தம் என்னன்னா வந்து என் கூட வந்து 2 ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க. வெரி அப்செட் தட் தேர் நாட் ஹியர், தேர் நாட் பீன் ஃப்ளோன் நவ். என்ன சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அவங்க வர வைக்கிறேன்னு சொல்லி ஸ்னேகா சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு
She's not here. I think her name is Andriana. Andriana is not here. Because Portuguese language எல்லாம் பேச வச்சு டப் பண்ணி கஷ்டப்பட்டு அவங்கள லவ் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் பண்ண நான் இல்லை சினிமாவில் சொல்கிறேன். ஆனால் அவங்க இங்கே வரலன்றது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்புறம் வந்து கல்கி கோச்சில் கண்ணிலே காட்டு எனக்கு இவ்வளோலாம் நடந்திருக்கு இந்த படத்தில். அதனால் the wonderful film, of course, Yuvan of all over, the hero of the day. Yuvan is on his way here. இவனோட முதல் படம் வந்தது ரொம்ப சந்தோஷம். Yuvan was introduced through Arvindan and great music director. Legends have worked in this film. The entire crew, cast, cameraman, stunt choreographers, everybody have done a great job. And Akash have done very, 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 very well. Akash வந்து முதல்ல வந்து ஒரு சீனில் முன்னாடி நிற்கும் போது அப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்டுட்டு இருந்தார். இதே நிலைமை தான் எங்களுக்கும் இருக்குது. Even today when I go for a film to shoot, it's the first day of my career தான் போவேன். So all of us in the same boat. The very first day of shooting will be like writing an exam, and we go through it the first day, second day, and we make it big. And not only Akash, Adarva, the family of Murli, I wish you all well. Murli looking from above, God bless us all and bless this movie. நேசிப்பாய் கண்டிப்பாக நீங்கள் நேசிப்பீங்கன்னு சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பட் ஸ்டில் அவங்க போட்ட ஹார்ட் ஒர்க், அவங்க போட்ட எஃபர்ட் எல்லாம் வந்து அதை தாண்டி வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இந்த ப்ராஜெக்டை சுற்றி எப்பவுமே இருக்குது. அது பிரிட்டோங்கில் இருந்தாலே அவரை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு அட்மாஸ்பியரை அவர் க்ரியேட் பண்ணி விட்டுருவார். அது எப்பவுமே இருக்கிறது தான். அண்ட் பிரிட்டோங்கில் பொறுத்த வரைக்கும் கதைக்கு என்ன தேவையோ அதை தாண்டி சிரிச்சுக்கிட்டே அந்த கதைக்கு செலவு பண்ணுற ப்ரொடியூசரில் பிரிட்டோங்கில் வந்து ஒருத்தர். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஷ்ணு சாருக்கு வந்துட்டு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா வந்து ஆகாஷ் இன்ட்ரடியூஸ் ஆகிறாப்புல அப்படின்னு சொல்லும்போது விஷ்ணுவர்தன் ஹீரோ அப்படின்னு வரும்போதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் ஷோர் ஹி ஃபீல்ஸ் தி சேம் அஸ் வெல். ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக வந்து அதித்தி பற்றி சொல்லணும். அதித்தி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. யூ லுக் பியூட்டிஃபுல் ஆஸ் ஆல்வேஸ். இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக அமையும்ன்ற நம்பிக்கை. அண்ட் என் படத்தில் நடந்த ஒரு நல்ல விஷயம், என் படத்தில் நடந்த ஒரு லக்கு வந்து என் தம்பிக்கும் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் யார் பற்றி பேசுகிறேன் எனக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த விழாவின் நாயகன் யுவன் சார். யுவன் சார் உங்களுக்கு தெரியாது, த அமௌண்ட் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் தட் ஹி ஹேஸ் டு யூ. நீங்கள் வந்து இந்த படம் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு ஒரு வேலையை பண்ணாங்க, அது உங்களுக்கு தெரியலையே. ஸோ நீங்கள் சைன் பண்ணீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து இந்த கராஜ் பேண்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அதில் ஆகாஷும் அவரோட ஃப்ரெண்டு வந்துட்டு அவனுக்கு ஒரு டியூனை போட்டானுங்க நேசிப்பாயாக்கு. அது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒரு தடவை நீங்கள் கேட்டு பாருங்க கண்டிப்பாக. நானே ஒரு தடவை தான் கேட்டேன். அதுக்கப்புறம் it was just amazing. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு யங்ஸ்டர்ஸாக சேர்ந்துட்டு ஸோ மச் பாசிட்டிவிட்டி ஒன் ஃபிலிம் அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் முக்கியமாக இந்த விழாவை கிரேஸ் பண்ண வந்த சிவகார்த்திகேயன் பிரதர், தேங்க்யூ ஸோ மச். உண்மையிலே இட் மீன்ஸ் அ லாட் டு ஆல் ஆஃப் அஸ். ஸோ என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் சரத் சார், அஃப்கோர்ஸ் வி ஆல் லவ் யூ சார். ஸோ யூ பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிரபு சார் இருக்காரு ஹாஃப் பேக். அண்ட் இன்னைக்கு வந்து Jan 14 ரிலீஸ் ஆகும்போது அப்படின்னு தெரியும் போது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். ஆனால் இங்கே ஒருத்தங்க இருக்காங்க இருக்காங்க. ஸோ ஒரு ராத்திரியில் நம்ம வாழ்க்கையை வந்து புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த நேரத்தில் வந்து எங்கள் 3 பேர் வாழ்க்கை, யாருன்னா நான், எங்கள் அம்மா, எங்கள் அக்காவோட 3 பேரோட வாழ்க்கையும் மிக சூப்பராக டைரக்ட் பண்ண எங்கள் அம்மா வந்து இங்கே இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்கள் எல்லாரோட பர்மிஷனோட ஒரே ஒரு நிமிஷம் அவங்க வந்து மேடைக்கு கூப்பிடலாமா? எல்லாருக்கும் வணக்கம். Akash, I love you. And I'm very proud of you. God bless you. Thank you so much. Thank you so much, ma'am. I think it's a very proud moment for you. உங்களுக்கு அதை எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. But we can see how happy you are. உங்கள் 2 மகன்களும் எவ்வளோ அழகா. Yes. இல்லை உண்மையிலே நான் ஏன் இன்னைக்கு அவங்கள நீங்கள் வர சொன்னேன்னா, சொல்லுவாங்க இல்லையா, தான் வாழ்க்கை வந்துட்டு தான் பசங்களோட கோல்ஸ் இல்லை ட்ரீம்ஸை வந்துட்டு அவங்களோட ட்ரீம்ஸு கோல்ஸாக அது மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை வந்துட்டு அதை நோக்கி பயணப்பட்ட நிறைய அம்மாக்கள் இருக்காங்க.
அதுலேயே எங்கள் அம்மா வந்து இருக்காரு. ஸோ அந்த விதத்தில் ரொம்ப ரொம்ப ஆன் ஸ்டேஜ் பேசுறது கொஞ்சம் இல்லை. பட் ஆல் த வெரி பெஸ்ட் ஆகாஷ். அண்ட் இந்த ஆடிட்டோரியம் வரும்போது ஒரு சின்ன வைப் இருந்தது. அந்த வைப் அப்படியே நான் கேட்ச் பண்ணிட்டேன். அது அப்படியே ஒரே லைனில் ஆகாஷ்க்கு வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இந்த ஸ்பீச் இதோடு முடிச்சுக்கிறேன். So happy that we're just 10 days away from release. So big thank you to the whole team. I've had a wonderful experience and I'm sorry, everything's just coming back to me. Vishnu sir, a big thank you to you. ஒரு ஃபோன் காலில் வந்துச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, விஷ்ணு சார் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. அண்ட் தட் வாஸ் ஆல் ஐ நீடட். அவருக்காக தான் இந்த படம் சைன் பண்ணேன் பிளைண்ட்லி ஒன்லி ஃபார் விஷ்ணு சார். அண்ட் தேங்க்யூ என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு சார். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் படம் வந்து விருமனில் வந்து எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கையில் இருந்தது. செகண்ட் படம் வந்து மாவீரன் பண்ணும்போது அட்லீஸ்ட் 1 day பிஃபோர் எனக்கு பிடிஎஃப்ல சீன்லாம் அனுப்புவாங்க. விஷ்ணு சார் கேவல் எவ்வளோ நம்பிக்கைன்னா we had 2 narrations அண்ட் அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் போயிட்டோம். கேரளாவில் கூட இல்லைங்க, நேராக ஷார்ட் ரெடின்னு கூப்பிட்டு அங்கே தான் இதான் சீனு, இதான் உன் டைலாக் போ அப்படின்றவாரு. ஸோ that was a different experience. He put me on the spot, but I felt I learned so much in that space that sir gave to me. So thank you so much, and I hope I've done justice to Diya's character in this movie. And Akash, I'm so happy to be a part of the debut. All the best to you. And a big thank you to my producer, Brito sir. Hats off sir for pulling off such a huge project. Honored to be part of it. Also Sneha for putting together this team. Thank you. Anu ma'am for styling me. Your looks are so effortless and stylish, ma'am. Thank you. I think first time the audience is seeing me in this kind of look, so thanks to you. All the ADs who helped me, Neelan sir, the writer, and today is Yuvan sir's day. நானும் அவங்கள மாதிரி சரி இப்படி ஒரு படம் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் அந்த யுவன் சார் அண்ட் விஷ்ணு சார் காம்போ அகேன் ஐ திங்க் ஐ பீன் பிளெஸ்ட். ஸோ சார் ஐ எம் கெட்டிங் விண்டேஜ் வைப்ஸ். இப்போ கூட அதான் பேசிட்டு இருந்தோம், விண்டேஜ் யுவன் சார் வைப்ஸ்லேயே இருந்தது எல்லா பாட்டும். ஸோ சூப்பர் ஹாப்பி. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ ஹோப் யூ டூ. அண்ட் எனக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க மை அதர் கோஸ்டார் எஸ்கே சார், வணக்கம் சார். நான் வந்து ஐ டென்ட் நோ சார் தான் எனக்கு வராங்க அப்படின்னு. நான் இங்கே வந்து என் படம் ஆடியோ லான்ச் தான் வந்திருக்கேனே மறந்துட்டு இந்த லாஸ்ட் பெஞ்சில் சேட்டப் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு அங்கே உட்காந்து அதாங்க பண்ணிட்டு இருந்தேன். சார் ஐ திங்க் நீங்களும் என்னை ட்ரிகர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் சார். அவர் நிஜமா அப்படியே அதான் சொல்லிட்டு இருக்காரு, எங்க நீங்களும் சும்மா இருங்க, நான் அடக்கிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சும்மா இருங்க, அப்படியே மாற்றி இதே தான் பேசிட்டு இருக்கோம். டுடே ஃபார் திஸ் இவென்ட் சார். தேங்க்யூ. டீசெண்டாக பேசுகிறேன் பார்த்தீங்களா? தேங்க்யூ சார். ஸ்னேகாவோட பெரிய கனவு தன் கணவரை வந்து ஹீரோவாக்கி பார்க்கணும் அப்படின்றது. கண்டிப்பாக ஸ்னேகா உன்ன மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது அவங்க கணவர் கண்டிப்பாக ஹீரோ. ரொம்ப நல்ல பொண்ணு, எவ்வளோ டெடிக்கேட்டடாக நீ வந்து உன்னோட லைஃப் அவருக்காக நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டு எனக்கு தெரியும். கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆகாஷோட படம் வந்து ஷோராக பெரிய ஹிட் ஆகும். என்னோட கிளாஸ்மேட்டு தான் அனு அண்ட் விஷ்ணு. ஒண்டர்ஃபுல் டைரக்டர். அவர் ரீசெண்டாக ஹிந்தியில் டைரக்ட் பண்ண படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் பாம்பேயில். தமிழில் ரொம்ப நாள் கழிச்சு விஷ்ணு படம் பண்ணுறாரு. அவரோட மேக்கிங் பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப ஸ்டைலிஷான ஃபில்ம் மேக்கர். அவரோட டைரக்ஷனில் வந்து நம்ம ஆகாஷ் லான்ச் ஆகிறார் அப்படின்றது எட்டனதர் பெரிய விஷயம். சூப்பர். அப்புறம் நம்ம யுவன் அவர் மியூசிக்கு சாங் கேட்டேன். ஆக்சுவலாக ஒரு 2 months முன்னாடி வீடியோ பார்த்தேன். ஒண்டர்ஃபுல்.